பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ போத்தீஸ் எங்களோட கஸ்டமருக்காக உங்களோட ஒரு சிறப்பு உரை, ஒரு 2-3 வார்த்தைகள். இந்த கூடி இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இதை ஒரு அருமையான மாலை பொழுதில் இவ்வளோ ஒரு இயற்கை சார்ந்த ஒரு இடத்துல நின்று நம்ம கூடியிருக்கிறதுக்கே நம்ம ஒரு பாக்கியம் செஞ்சுருக்கணும். அந்த இதில் பார்த்தா எல்லாமே நல்ல மண்ணில் ஒரு உரம் இல்லாமல், செயற்கை உரம் இல்லாமல் செய்யப்பட்ட பொருள்களான நிறைய பொருள்கள் இருக்குது. அதை எல்லாரும் வாங்கி பயனடையும்படி நான் கேட்டுக்கிறேன். மேலும் நம்ம என்னதான் அட்வான்ஸாக இன்றைக்கி போனாலும், மாடர்ன் உலகத்தில் இருந்தாலும் பழமையை நோக்கி போயிட்டுருக்குறோம். அந்த பழமையை நோக்கி போகிறதுக்கு நம்ம போத்தீஸ் நிறுவனம் ஒரு பெரிய ஆதரவை கொடுத்ததுக்கு மனதார நான் நன்றிகளையும் கூறி எல்லாரும் நல்ல வாழ்வு வளர்ந்துங்கிறதே கூறி நன்றி நன்றி நன்றி. இதில் ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் எங்களுக்காக டே நைட்டு 12 மணி வரைக்கும் டிசைன் பண்ணி கொடுத்தாரு. சரிங்களா, அவர் ஒரு ஆத்மார்த்தமாக. ஏன்னா எல்லோரும் ஒரு ஆர்மியும் வச்சு தான் போயிடுவாங்க. பட் எங்களுக்காக எங்களுடைய இதை பார்த்துட்டு அவரே ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் இதெல்லாம் இந்த டிசைன்ஸ்லாம் நாங்கள் ஒன்று நினச்சா அதோட 10 மணி டிசைன் திங்க் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இவங்களோட முயற்சி ரொம்ப அருமையான முயற்சி. அதில் நம்மளோட பங்களிப்பு எதாவது இருக்குன்னா, எனக்கு சோசியல் சர்வீஸ் கொஞ்சம் ஆர்வம் எப்பவுமே அதிகம். இவங்க நம்மளோட ஃபாஸ்ட்டாக இருக்கும், நம்ம கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணலாம். அந்த இதுதான் இவங்களோட முயற்சி தான் இந்த வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம். உங்களோட விடாமுயற்சி இந்த தீர்வு இருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அப்படின்னா நன்சை அப்படின்ற இயற்கை அங்காடியை நம்ம பொதிச்சு உங்களுக்காக நல்ல பொருட்களை கொண்டு வந்து சேர்க்கும் விதமாக நம்ம பொதிச்சு தொடங்கியிருக்காங்க. இதில் இருக்கிற எல்லா பொருட்களுமே பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் தான் செஞ்சுருக்காங்க. அதாவது அரிசியாக இருக்கட்டும், ஆயிலாக இருக்கட்டும், ஷாம்புவாக இருக்கட்டும், சோப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா வகையான பொருளுமே உங்களுக்கு இயற்கை முறையில் உங்களுக்கு தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி கப்பாக இருக்கட்டும், பாட்டில்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே மண்ணில் உங்களுக்கு ரொம்பவே இயற்கை முறையில் தேவை எல்லாமே இயற்கை முறையாகவே உங்களுக்கு இயற்கை அங்காடியில் நம்ம பொதிச்சு உங்களுக்கு கிடைக்கும். இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டு தான் நம்ம பொதிச்சு பண்ணுறது தெரிஞ்சது. இதை பார்த்தீங்க அப்படின்னா அழகு எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்த பூ மாலை விட இருக்கிற பாமாலைங்கிறது எப்பொழுதுமே அது மாறாது. பூ மாலை மாறுகிறேன், பாமாலைங்கிறது மாறாது. அந்த மாலை பலனை மிக அதிகமாக போத்தீஸ், அதாவது போத்தீஸ் என்கிறது ஒரு தலைமுறையாக இருக்கக்கூடிய ஒரு போத்தீஸ் நிறுவனத்தில் ஒரு இயற்கை கண்காணி நோக்கம்ங்கிறது இதுவே முதல் முறையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த முறையிலே நஞ்சை அப்படிங்கிறது நஞ்சுல்லா உணவு. நஞ்சுல்லா உணவுங்கிறது ஏகப்பட்ட காலத்துக்கு முன்னாடியே உருவாக்கக்கூடியது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது பாரம்பரியம் என்று சொல்லக்கூடிய பாரம்பரிய உணவு. இந்த உணவு வகையில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையுமே மனிதர்களுக்கு நோயில்லா வாழ்வு தரக்கூடிய உணவுங்கிறது ஒரு பாரம்பரியத்தில் உருவாக்கப்பட்ட உணவு. இது எல்லாருமே பார்த்து சொல்லுங்கள். இது ஒரு முழுமையை பார்த்துட்டு எடுத்துகிட்டு போய் குறை இருந்தால் எதிரடி சொல்லுங்கள், குறை இருந்தால் வாழ்க்கையாளர்கள் சொல்லி வந்து ஒரு சிறியவர்கள் ஒரு காலத்தை விவசாயிகளை குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி இயற்கையான பொருட்கள் நம்ம கொடுத்துருக்கோம்.
பார்த்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி பொருட்கள் மக்கள் வந்து எடுக்கிறதுனால என்ன பயன், என்ன அப்படிங்கிறது சொன்னீங்கன்னா? இயற்கை உணவு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நாளடைவே வந்து விவசாயத்தை வந்து ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னா எல்லோருமே பார்க்கக்கூடிய அளவுக்கு புரியுது. அவர் எது ஒரு புத்தி சொல்வது கேட்டால் இந்த இயற்கை சார்ந்ததில் வந்து உணவுப் பொருளையே வந்து